தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள ரிசர்வ் லிஸ்ட் எஸ்ஜிடி, பிடி, பிஜி இந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு செயல்பாடுகள் வருகின்ற காலம் நடைபெற போகுது. இதை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஆசிரியர் தேர்வு வாரியம் தானாக தனித்து இயங்காது. யூசர் டிபார்ட்மெண்ட் கேட்டால் தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி சொன்னால் தான் பள்ளிக்கல்வித்துறையும் டிஆர்பி காண்டாக்ட் பண்ணுன்றது டிஆர்பி தன்னுடைய நிலைப்பாடு தெரிவிச்சிட்டாங்க ஒரு ஆர்டிஐ லெட்டர் வழியாக. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா டீச்சர்ஸோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஆர்பி தனித்து இயங்காதுன்னு உங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பள்ளிக்கல்வித்துறையும் யூசர் டிபார்ட்மெண்ட் சரியான இணக்கமான முறையில் தான் வேலை கிடைக்கும். இல்லைனா நம்ம அலுவலகத்தை போய் அணுகணும். இந்தந்த டீச்சர்ஸ் இங்கேருந்து மூவ் ஆகியிருக்காங்க, அப்போ இவங்களுக்கு இருக்கிற இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அலுவலகத்தையும் அணுகணும். அவர்கள் மறுக்கும் பொழுது நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கடந்த காலங்களில் கடந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் செயலர்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, கடந்த காலங்களில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்க வழக்கு போட்டு தான் தன்னுடைய பணி நியமனத்தை வாங்கியிருக்காங்க. அதற்கான எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட் ஆர்டரோடு ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இருக்கும். அதனால் இங்கே நீங்கள் அலுவலகத்தை அணுகும்போது வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னா ஆயிஷாவோட கைடன்ஸ் வாங்கினா நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உறுதிப்படுத்திக்கலாம். ஒன்று. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்காங்க, ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் எங்கேருந்து போயிருக்காங்க, யாரெல்லாம் ஜாப்லேயே சேரலை, ஜாபில் சேர்ந்துட்டு வெளியே போனவங்க, சில பேர் ஜாபே வேணான்ட்டு அவங்க வேறு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அப்போ இதற்காக ஆயுஷ் அகாடமி வழியாக எஸ்ஜிடி ரிசர்வ் லிஸ்ட்டு, பிடி ரிசர்வ் லிஸ்ட்டு, பிஜிடி ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு 3 கைடன்ஸ் குரூப்பு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கைடன்ஸ் குரூப்பை பொறுத்தவரை ஃப்ரீ குரூப்பு கிடையாது, இது ஓப்பன் சாட் குரூப்பு கிடையாது, இது வந்து பெய்டு சர்வீஸ் தான். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் ₹108 பே பண்ணி ஆகணும். இப்போதைக்கு எஸ்ஜிடி ரிசர்வ் லிஸ்ட்டில் 9 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிடிடிஆர் ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு 35 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிஜிடி ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு 16 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரெகுலராக 9 to 10 o'clock மீட்டிங் இருக்குது. எல்லா நாளும் நைட்டு 9 to 10 மணிக்கு கூகுள் மீட் இருக்கும். அந்த கூகுள் மீட்டில் உங்கள் சந்தேகங்கள், கேள்விகள், உங்களுக்கு யாரெல்லாம் நேரடியாக வாய்ப்பு இருக்குது, அவங்கள எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, அவங்க நம்பர்ஸ் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது, அவங்க எந்தெந்த ஸ்கூலில் வேறு எங்கே ஜாப் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு, அதை நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் போய் இந்தந்த நபர்கள் இங்கெங்கே சேரலை, இங்கேருந்து ஜாயின் பண்ணி வெளியே போயிருக்காங்க, அந்த பணியிடத்தை எங்களுக்கு கொடுங்க, சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு கொடுங்கன்னு நேரடியாக இணக்கமான அணுகுமுறையில் முதல்ல கேட்குறது. அவர்கள் மறுக்கும் பொழுது நம்ம நீதிமன்றத்தின் வழியாக தான் போய் வாங்க வேண்டிய கட்டாயம். அப்போ நீதிமன்றத்தின் வழியாக இந்த குரூப்பில் இருக்கும். இந்த சேவை முழுக்க உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள் இதுக்கெல்லாம் சரியான பதில் வேணும்னா ஆயிஷா கட்டண சேவை ₹108 பே பண்ணியாகணும். இது எப்படி சார் பே பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற ஜிபே நம்பர் 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. 8778136181 இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய எக்ஸாம் நேம், நீங்கள் எந்த எக்ஸாம் ரிசர்வ் லிஸ்ட்டு, பிடியா, எஸ்ஜிடியா, பிஜிடியா ரிசர்வ் லிஸ்ட்டோட நேம் வேணும், நமக்கு எக்ஸாம் நேம் வேணும். உங்கள் எக்ஸாம் நேமும், உங்கள் நேமும், உங்கள் கம்யூனிட்டி, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இதை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் ரெகுலராக 9 to 10 மீட்டிங்கில் கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட் சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அதை எப்படி நம்ம ஒருங்கிணைஞ்சு வேலை வாங்கலான்றது வழிகாட்டுதல் வழங்கப்படும். இது முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் ஆக்ட் 2016 அடிப்படையில் தான் வழிகாட்டுதல் வழங்கப்படும். மேலும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு உட்பட்டு பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த தீர்ப்புக்கு உட்பட்டு நம்ம பணி வாய்ப்பை வந்து நேரடியாக அணுகும்போது மறுக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி கேட்பதற்கும் வழிகாட்டுதல் இருக்கும். அடுத்து இது பொது அறிவிப்பு குழு, இது எக்ஸாம் ரிலேட்டடானது. இந்த எஸ்ஜிடி டிஆர்பி அப்டேட், பிடி டிஆர்பி அப்டேட், யூஜிடி அப்டேட், பிஜிடி அப்டேட் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இது சேனல், இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் டெஸ்ட்டஸ் வரும், ரெகுலராக ஃப்ரீ கொஷின் டெஸ்ட் எல்லாம் வரும். தேவைப்பட்டால் உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் வேணும், கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி வந்துக்கலாம். இந்த 3 குரூப்பில் 50% ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், ஃப்ரீ கைடன்ஸ் இருக்கும். இன்னும் அதிகமான கைடன்ஸ் வேணும், அதிகமான டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் உள்ளே வரணும். அதுக்கு எவ்வளோ ஃபீஸஸ்ன்றது அங்கேயே அப்டேட் பண்ணியிருப்பேன். அது என்னென்னா அட்மிஷன் ஃபீஸ் ₹1008, மந்த்லி ₹301 கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ₹300 டியூஷன் ஃபீஸ் மாதிரி கட்டுவீங்க. முதல் மாதம் மட்டும் அட்மிஷன் ஃபீஸ் வந்து ₹1008 பே பண்ணுவீங்க. 30 நாள் முடிவில் ₹300 கட்டணும். இப்போது காலேஜ் சேர்ப்பு ரிசல்ட் வந்ததுனால என்னென்ன மாற்றங்கள் வரும், எங்கெங்கே வாய்ப்புகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம். காலேஜ் சேர்ப்பு ரிசல்ட் வந்ததுனால 2 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு சிவி கூப்பிட போகிறாங்க. ஸோ காலேஜ் ஷேப்பில் செலக்ட் ஆனவங்களுக்கு 2 வாரத்துக்குள்ளேனா ஜூலை 15க்குள்ளே சிவி லெட்டர் வரும். அப்போது
ஜூலை எண்டு வரைக்கும் சிவி ப்ராசஸ் முடியும். ஸோ நமக்கு ஜூலை 2nd வீக்குள்ள சிவி அப்படின்னா, ஜூலை 30 வரைக்கும் சிவி முடியும். அப்போ சிவி வந்தவங்கள ஃபைனலைஸ் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு கண்டிப்பா ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா எடுத்துப்பாங்க. ஏங்க 48 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 48 இருந்து 53 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா இதோட செலக்ஷன் லிஸ்ட் வெளிவரதுக்கு ஆகஸ்ட் எண்டே ஆகும். செப்டம்பர் மந்த் அவங்களுக்கு இது பண்ணுவாங்க, கலந்தாய்வு. கவுன்சிலிங் வச்சுட்டு அக்டோபர் மந்த் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராபப்ளி சொல்லப்போனால் டிசம்பர் 2026க்குள்ள காலேஜ் டிஆர்பிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் எங்கே சார் ஓதுவோன்னா, இதெல்லாம் பிடிடிஹெச்எஸ், எஸ்ஜிடி, பிஜிடி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலெக்ஷன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். சயின்ஸ் டீச்சர் எல்லாம் இப்போ பயோ கெமிஸ்ட்ரி, பயோ டெக்னாலஜி, ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், பாட்டனி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் இந்த மாதிரி உங்கள் யூஜி, பிஜி டிகிரிக்கு ரிலேட்டடாக யாரெல்லாம் என்ன நேர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த நேர் சப்ஜெக்ட்டுக்கு நேராக நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணும். இதில் எல்லாம் இது ஏற்கனவே இருக்கிற செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கிறவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஈவன் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் இருக்கிறவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக போட்டு பார்க்கணும். ஏன்னா சில செகண்ட் கிரேடில் இருக்கிறவங்க என்ன பாடத்தை படித்து உள்ளே போனாங்க நமக்கு தெரியாது. அதனால் பிடிபிஜிக்கு ஈஸியாக வழிமுறைக்கும். பிடிபிஜியை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நேர் சப்ஜெக்டில் சிவி பார்த்தாவே, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த ரிசல்ட் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆனால் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் போயிட்டு செக் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த லிஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம 108 ரூபீஸ் பெய்ட் சர்வீஸில் அதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்படும். அதை எப்படி செக் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, அதை எப்படி நம்ம ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிறது, அதை மேட்ச் பண்ணுறது இதெல்லாம் வரும். இது ஆயுஷ் அகாடமியோட வெற்றியின் ஒரு பதிவு. ஆயுஷ் அகாடமியில் 1008 ரூபா தான் அட்மிஷன் ஃபீஸு, மாதம் 300 ரூபான்றதுக்கான எவிடன்ஸு. அதன் பிறகு 108 ரூபான்றது எப்போ இருந்து சார் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இன்றைக்கி நேற்றா சார்னா ரொம்ப நாளைக்கு இருந்து இதாங்க 2023 இது பாருங்கள், 21 மார்ச் 2023 அப்போவே நம்ம 108 ரூபா அப்படின்ற சர்வீஸை தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாட் ஒன்லி 2023, 2021 இருக்குது. ஆயிஷா அகாடமி வழியாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும், சந்தேகத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னா 108 ரூபா ஃபீஸுன்றது இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தலை. 2021லேருந்து இதை நான் செஞ்சிட்ருக்கேன். எல்லாமே சட்டப்பூர்வமாக அரசாணைகளுக்கு உட்பட்டு, நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று, இதில் உள்ளே வரவங்க 300 ரூபா ஃபீஸ் பே பண்ணி குரூப் டீச்சிங்கில் கலந்துக்குவாங்க, டெஸ்ட் எழுதுவாங்க, கொஷின்லாம் சப்மிட் பண்ணுவாங்க, டிஸ்கஷன் டீம் எல்லாம் இருக்கும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆயுஷான் பயிற்சி பற்றியில் கிடைத்த அனுபவத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஜிசி நெட்டில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வெற்றி பெற்றிருக்காங்க, டிஎன் டெட் பேப்பர் 2 பாஸ் ஆகிருக்காங்க. இப்போது காலேஜ் டிஆர்பிலும் குவாலிஃபை ஆகிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை இந்த பதிவில் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இது கேண்டிடேட் வந்து எனக்கு சென்ட் பண்ண ஒரு வாழ்த்து மெசேஜ். அவங்க வெற்றி பெற்றதை எனக்கு நன்றி செலுத்தியிருக்காங்க. அடுத்து எஸ்ஜிடி டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டில் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிடி டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டு பொறுத்தவரை இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கும். எஸ்ஜிடிலேருந்து பிடி போனவங்க யார், அடுத்து அதுமாதிரி எஸ்ஜிடிலேருந்து பிஜி டிஆர்பி போனவங்க, இப்போது எஸ்ஜிடிலேருந்து காலேஜ் டிஆர்பி போனவங்க எத்தனை பேருன்னு பார்க்கணும். இப்போ அதை தாண்டி எஸ்ஜிடிலேருந்து டிஎன்பிசி ஜாப் போகிறவங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இல்லை குரூப் 7 போனவங்க இருக்காங்க. ஈவன் எஸ்ஜிடியில் அதர் கவர்மெண்ட் சர்வீஸ், தமிழ் வளர்ச்சித்துறை, மின்சாரத்துறை, இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. ஏன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இருக்கிறத விட நான் இப்போதைக்கு இந்த வேலை கிடச்சிடுச்சு, ஆனால் இதை விட அதிகமான சம்பளம் இந்த ஜாபில் இருக்குதுன்னு போகிறவங்க இருக்காங்க. இந்த ஜாபை விட எனக்கு அந்த இடத்துல ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கூல் பசங்கிட்ட இருக்கிறத விட நான் ஆஃபீஸில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால் அவங்கவுங்க பணித்தன்மை அது. இது வந்து டீச்சராக இருக்கிறவங்க டீச்சராக தான் கண்டினியூ ஆவாங்கன்னா இல்லை, இங்கே நிறைய பேர் வந்து டிஎன்பிசி எஸ்ஜிடியிலேருந்து டிஎன்பிசி போகிறாங்க, அதர் டிபார்ட்மெண்ட்லாம் போகிறாங்க. அப்போது இந்த எஸ்சி ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க இன்னொரு எக்ஸாம் வந்து அதோட செலெக்ஷன் லிஸ்ட் வர வரைக்கும் இந்த மூமெண்ட்ஸை பார்த்துட்டே இருக்கணும், கேட்டுன்னே இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டா இமீடியட்டாக நம்ம பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், செயலர்கள் அவங்கள அணுகி கேட்கணும். அப்படி அவங்க மறுக்கும் போது நீதிமன்றத்தை தான் போக வேண்டிய கட்டாயம். அதுதான் ஆசிரியர் தேர்வாயத்தோட வரலாறு இருக்குது. இப்போது திரும்பவும் சொல்கிறேன், எஸ்ஜிடி டிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணால் நீங்கள் 108 ரூபா பே பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பருக்கு அனுப்புங்க, ஜாயின் பண்ணி விட்றேன். இப்போ பிடிடிஆர்பி பொறுத்தவரையும் பிடிடிஆர்பிலேருந்து பிஜிடிஆர்பி போகிறது ஒரு வாய்ப்பு. யாரெல்லாம் பிஜிடிஆர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு, யாரெல்லாம் பிஜிடிஆர்பியில் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்கன்றது. அடுத்து பிடிடிஆர்பிலேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா காலேஜ் டிஆர்பி போன லிஸ்ட்டு. யாரெல்லாம் காலேஜ் டிஆர்பியில் செலக்ட் ஆகிருக்காங்க, காலேஜ் டிஆர்பி செலக்ட் ஆகிட்ட பிறகு அவங்களுக்கு சிவிக்கு அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன்ஸு செக் பண்ணணும். ஃபைனல் செலெக்ஷனில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் நம்ம பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ பிடிலேருந்து காலேஜ் டிஆர்பியில்
வேலைக்கு போனவங்க லிஸ்ட் எடுத்து அதையும் நம்ம உரிமையாக வாங்கலாம். இன்னொரு விஷயம் பிடி டு கவர்மெண்ட் எஸ்ஜிடி. ஆல்ரெடி கவர்மெண்ட் செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கிறவங்க சிலர் வந்து பணித்துறப்பு செஞ்சுருக்காங்க. நான் பிடியில் வரல, நான் பிடியில் செலக்ட் ஆகிட்டேன், நான் எங்கள் பிடியில் வரல, நான் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் எஸ்ஜிடியில் என்னோடய பே ஸ்கேல் அதிகமாக இருக்குது, என்னோடய ஊர்லேயே இருக்கிறேன், எனக்கு இங்கேயே சம்பளம் அதிகமாக இருக்குது, என் ஊர்லேயே இருக்கிறேன், எனக்கு நிம்மதியாக இருக்குது, அதனால் நான் பிடி ஸ்டேஜுக்கு வரலன்னு சிலரும் பணியை வந்து துறந்துருக்காங்க. சில பேர் என்ன பண்ணிக்காங்க, கவுன்சிலிங்கே போகல, எழுதியும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கண்டுபிடிச்சி வேலை வாங்குறதுக்கு இந்த குரூப் உதவும். பிடி டு டிஎன்பிசி. ஸோ பிடிலேருந்து குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. பிடிலேருந்து ஜூனியர் அசிஸ்டண்டாக போகிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்கு, போகிறாங்க, இது நடந்திருக்கு. அதே மாதிரி பிடிலேருந்து அதர் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கூட இருந்து நம்மளோட படித்து நம்மளோட குரூப் டிஸ்கஷனில் இருந்து ஈவன் நம்ம ஸ்டடி குரூப்ஸு, பப்ளிக் குரூப்பு, இந்த வேகன்சி இன்க்ரீஸு, அப்புறம் சிவி ரிசல்ட் வரும்போது இருந்தவங்க எல்லாருமே ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அப்போ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் டீச்சர்ஸ் குரூப்பில் இருந்து செலக்டடான கேண்டிடேட் கிட்ட யாரெல்லாம் வெளியே போயிடறாங்க, யாரெல்லாம் வேறு ஜாப் போகிறாங்கன்னு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான இங்கே வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கான உரிமையை கொடுப்பதற்கு தான் இந்த குரூப்ஸ் எல்லாமே. இதில் வந்து நம்ம தினமும் அரசியல் செய்திகள் பேச முடியாது. இது அரசியல் செய்திகள் பேசுவதற்கான குழு கிடையாது. அரசியல் செய்திகள், மற்ற செய்திகள், மற்ற தகவல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க அலுவலக ரீதியாக அரசின் விதிமுறைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படுற குழு. இரவு 9 to 10 மீட்டிங் இருக்கும். திரும்பவும் மறுநாள் அவங்க வேலையை பார்த்து படிக்க வேண்டியது தான், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். தேவைப்படும் போது இந்த குழு வந்து இயங்கி செயல்படும். அடுத்து பிஜிடிஆர்பி. பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் பிஜிடிலேருந்து இப்போ காலேஜ் சிஆர்பி வந்திருப்பாங்க. பெரிய மூமெண்ட் இது பிஜிடிஆர்பின்னு. ஏன்னா பிஜிடிஆர்பி 1900 வேக்கன்சி தான், ஆனால் இங்கே வந்து 4000 வேக்கன்சி கிட்ட இருக்குது. அப்போது பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 5லேருந்து 10 நபர்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு 10 ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த காலேஜ் டிஆர்பி ரிசல்ட்னால பிடிடிஆர்பியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 5 நபருக்காவது வேலை கிடைக்கும். பிஜிடிஆர்பிலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு 10 பேருக்காவது வேலை கிடைக்கும். எஸ்ஜிடிக்கும் ஒரு 10 பேர்கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் இந்த காலேஜ் சிஆர்பி ரிசல்ட்டால் ஒரு 25லேருந்து 50 ஆசிரியர்களுக்கு இந்த ரிசல்ட்ஸுக்கு வேலை கிடைக்கும், சரியாக கண்டுபிடிச்சி நம்ம சரியாக ரீச் ஆனால். ஆனால் பொறுமை வேணும், சரியான பாதையில் போகணும். நமக்கு அலுவலக ரீதியாக உரிமைகள் மறுக்கும் பொழுது நீதிமன்றத்துக்கு கதவை தட்டத்துக்கு தயங்கவே கூடாதுன்றது திரும்ப ஒரு தடவை பதிவு பண்ணிடுறேன். அதுக்கான எவிடன்ஸும் ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான். ஸோ பிஜிலேருந்து காலேஜ் சிஆர்பி போகிற லிஸ்ட்டு. சில பேர் பிஜிலேருந்து பிடி அசிஸ்டன்ட், சில பேர் பிஜி அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆனாலும் அவங்க ஏற்கனவே பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஆல்ரெடி பிடி அசிஸ்டண்ட்னா இப்போ செலக்ட் ஆன பிடி அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்த ஊரில் வேலை கிடைச்சதுனால பிஜி போக விருப்பப்படுறதில்ல. ஏன்னா பிஜி பேவும் பிடி பேவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு 500 ரூபா தான் டிஃப்ரென்ஸ்ன்றாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, நான் பிடியிலே வந்துட்டேன், எனக்கு பிடியே போதும், நான் பிஜி போகல, வேணாம் அப்படின்னு எழுதி கொடுத்தவங்களும் இருக்காங்க. அதையும் நாம் கேட்டு வாங்கலாம். அப்போ பிஜி டு கவர்மெண்ட் எஸ்ஜிடி, ஆல்ரெடி கவர்மெண்ட் செகண்ட் கிரேடில் இருக்கிறவங்க, பிடிஆர் இருக்கிறவங்களும் சிலர் பிஜியில் செலக்ட் ஆகியும் போகலை, ஜாயின் பண்ணலை. அந்த நேம் லிஸ்ட் இதெல்லாம் நம்ம கண்டறியணும். அடுத்து பிஜி டு டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 போகிறவங்க, பிஜி டு அதர் ஜாப்ஸ் போகிறவங்க. ஸோ இது எல்லாமே ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது. இந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம மெதுவாக கண்டுபிடிச்சி அந்த நபர்கள் யாருன்றதை சரியாக பிக் அவுட் பண்ணி உங்கள் பணி நியமன ஆணையை உறுதி செய்வதற்கு தான் இந்த குழு, அதற்கு தான் இந்த ஃபீஸஸ் எல்லாம். இதுதான் கூகுள் மீட்டு பேஸு. ஒரு சாம்பிளுக்காக ஒரு குரூப் லிங்க்கை நான் காமிச்சிருக்கேன். இது எஸ்ஜி ரிசர்வ் லிஸ்ட்டு. இந்த ரிசர்வ் லிஸ்ட் குரூப்போட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். ரிசர்வ் லிஸ்ட் குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். ஆனால் நீங்கள் அது வந்து அட்மின் ரிக்வஸ்ட் தான் போட முடியும். நீங்கள் அட்மின் ரிக்வஸ்ட் போட்டாலும் நான் அங்கே என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா 36 ரிக்வஸ்ட் இருக்கும். நான் ரிவ்யூவில் தான் வச்சுருப்பேன். ஏன் ரிவ்யூவில் வச்சுருக்கேன்னா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்கள் எக்ஸாம் நேமு, சப்ஜெக்ட்டு, ரெஜிஸ்டர் நம்பரு, கம்யூனிட்டி, டிஸ்ட்ரிக்கு. ஏங்க ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்றது உறுதிப்படுத்துறது சாதாரணமாக சொல்லுங்களேன். ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையானா என்னெல்லாம் நமக்கு தேவை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க என்ன எக்ஸாம்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸாம்னு எனக்கு தெரியணும், உங்களுடைய கம்யூனிட்டி தெரியணும், அதன் பிறகு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வேணும், உங்களுக்கு ஈக்குவலாக என்னென்ன கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வெளியே போயிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போது உங்கள் கம்யூனிட்டி அண்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கு ஈக்குவலாக வெளியில் யாரெல்லாம் போயிருக்காங்க செக் பண்ணணும். ஸோ இது பெரிய ப்ராசஸ் தான். இது வந்து நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். அதனால் இதை வந்து நம்ம இலவசமாகவோ நேரத்தை ஒதுக்கி பண்ண முடியாது. இதில் வந்து நேர முதலீடுன்னு இருக்குது. இந்த ரிசர்வ் லிஸ்ட் வழிகாட்டுதலை பொறுத்த வரைக்கும் நேர முதலீடு இருக்குது. என்னுடைய நேரத்தை இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதற்கு உழைப்புக்கு அதுக்கு ஊதியம் கிடைச்சி தான் ஆகணும். நான் வந்து இலவச சேவை செய்வதற்கு எனக்கு விருப்பமும் கிடையாது, அதை நான் வந்து விட்டுட்டும்.
ஏற்கனவே கைடன்ஸ் வாங்கின்னு வேலைக்கு போனவங்க யாருமே வந்து சர்வீஸும் பண்றதில்ல, ஹெல்ப்பும் பண்றதில்ல. அப்புறம் திரும்பவும் திரும்ப நம்ம இலவச சேவை பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், காமராஜர் சிலை மாரி 4 தெருவுக்கு மத்தியில சிலையா தான் நிப்போம். அதனால நான் இலவச சேவையெல்லாம் நிறுத்திட்டு கட்டண சேவை பக்கம் மாறிட்டேன். உங்களுக்கு சேவைகள் வேணுமா? கட்டண சேவைக்கு வாங்க. உங்களுக்கு வேலை வேணுமா? கட்டண சேவையில பயனடைஞ்சுக்கங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணுமா? கட்டணம் பண்ணிட்டு நீங்க வழிகாட்டுதல் வாங்கிக்கங்க. உங்களுக்கு அரசு பணி நியமன ஆணை வேணும் அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும். சரியான ப்ரொசீஜர் வேணும். உங்க சந்தேகங்களுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் குடுக்கணும். அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆயுஷ்மான் சேவைகள் கட்டண சேவைகள் தான். இலவச சேவைகள் கிடையாது. இலவச குரூப்பும் கிடையாது. ஆயுஷ் அகாடமி வழியாக இலவச குரூப்ஸ் எதுவுமே கிடையாது. இலவச குரூப் இருந்தா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடக்கும்? அரசியல் செய்திகள் வரும். அப்புறம் வேறு செய்திகள் வரும். வேற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் வரும். சம்மந்தம் இல்லாம எதையாவது பத்தி பேசினிருப்பாங்க. அதில ஏதாவது சண்டை வரும். அதில ஏதாவது பிரிவினை வரும். அதுக்கு நாம காரணமாகக் கூடாதுன்ற இந்த முடிவு எடுத்திருக்கேன். மேலும் தகவல் வேணுனா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இல்ல ஸ்க்ரீன்ல பார்க்குற ஆயுஷா அகாடமி நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முழுக்க முழுக்க கட்டண சேவைகள் தான். இலவச சேவைகள் ஆயிஷாவில் லிமிட்டெட் தான். இலவச சேவை இல்லன்றது இலவச சேவைகள் ஆயிஷால லிமிட்டெட் மட்டும் தான். மீண்டும் அடுத்த பதிவுகள காத்திருங்கள். இந்த பதிவ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது பயனடையும்.